நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அக்யூரேட் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கண்டிப்பாக சேருங்க. உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சிறப்பான வாய்ப்பு. எல்லோரும் அங்கே இங்கேன்னு போய் ஸ்கேமு அதில் இதில் மாட்டி லாஸு, நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட் வந்து பணம் ஈட்டக்கூடிய இடமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். நம்ம குரூப்பில் வந்து சேருங்க. ஃப்ரீயாக சொல்லித்தரேன் நிறையா விஷயம். எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது நம்மளுக்குள்ளே. நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பணம் பண்ணுங்க போதும். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். வாழ்க்கை வளம் பெறும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள், டெய்லியில் வந்து இங்கே ஒரு ஹை இருக்குது. அந்த ஹையை பிரேக் பண்ணாமலே இங்கே பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜன்ஸ் காமிச்சிட்டு இருந்திருக்கு. அதனால தான் வந்து கடைசியாக ஃப்ரைடே சரியான செல்லிங்கு 400 பாயிண்ட்டுக்கு பக்கமாக விழுந்தது. மேலேருந்து 800லேருந்து கிட்டத்தட்ட 346 போயிருக்கு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுக்கு பக்கமாகவே விழுந்திருக்கு. இப்போது வந்து நிஃப்டிக்கான லெவல் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் வந்து அந்த ட்ராயிங் இதுன்னெலாம் போட்டுலாம் சொல்ல மாட்டேன். இது வந்து இயர்லியான லெவலு. இயர் வந்து எப்போ பீரிஷாகவும் எது வரைக்கும் புல்லிஷாக இருக்கும்னா இந்த 510க்கு மேலே இருக்க வரைக்குமே புல்லிஷ் தான். இந்த மந்த்துக்கு என்ன ட்ரெண்டுன்னா, உங்களுக்கு பை அண்ட் டிப்ஸ் தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. அந்த டிப்ஸ் லெவல் வந்து என்னன்னா, உங்களுக்கு 22,300 வரைக்குமே நீங்கள் பை பண்ணலாம். 280க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருந்தால் ஷார்ட் அடித்து 100 பாயிண்ட்ஸ் மேலே தூக்கி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். அதாவது 280க்கு கீழே 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 22,400 அப்படிங்கிறத போட்டுட்டு, அதுக்கு மேலே 22,400க்கு மேலே என்றைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கோ அப்போ வந்து நீங்கள் அந்த ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ், லாங்குக்கான ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். 400 கிட்டையும் வாங்கலாம், 500 கிட்டையும் வாங்கலாம். அது உங்கள் ரிஸ்க் எப்டைட்டை பொறுத்து. நம்ம சேனல் நம்ம குரூப்பில் வந்து சேர்ந்திங்கன்னா நான் ஹெட்ஜிங்கில் பண்ணித்தரேன். ஆப்ஷன் ஹெட்ஜிங்கு ரொம்ப சீப்பாக சின்ன கேபிட்டல் வச்சு ஹெட்ஜிங் பண்ணலாம். அதில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தப்பாகவே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்துனா, அந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங்கு ஃபியூச்சர் பொசிஷன் எடுக்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஃப்ளாட்டானாச்சும் முடியும். நம்ம டிசிஷன் தப்பாக போணுச்சுன்னா மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் எப்பயுமே இப்போது லெவல் வந்து சொல்கிறேன் கேளுங்க. 22,400 அங்கே வந்தால் கூட வாங்கலாம். பட் ஏற்கனவே இந்த மாதம் 2-3 தடவை அங்கே சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகி 400-500 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் ப்ராஃபிட் வரணும். அது கணக்கு காமிச்சிட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 350 அது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். என்னோடய ட்ரேட் அப்படி தான் இருக்கும். நான் செபி ரெஜிஸ்டர் பங்காளர் கிடையாது. என்னோட முடிவுகளை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களோட ரிசர்ச் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 22,350 அங்கே பக்கமாக வந்தால் வாங்கலாம். அடுத்து நீங்கள் வந்து 100 பாயிண்ட் கீழே போணுச்சுன்னா அதையே அப்படியே ரிவர்ஸில் ஷார்ட் அடித்து மேலே போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 22,400 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஆனால் ½ அன் ஹவர் மேட்ச் இருக்கணும், 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் மேட்ச் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பொசிஷனல் ஷார்ட்டு லாங்குக்கான லெவல்ஸ். நிஃப்டி வந்து இப்போது வேறு இதெல்லாம் பார்த்துடலாம். வேறு பேட்டர்ன்ஸு ஆவரேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட் டேர்ம் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆர்எஸ்ஐயில் தான் டைவர்ஜன்ஸ் இருந்துச்சு. ஆர்எஸ்ஐயில் வேறு ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சேன் சாமியா. பாருங்கள், வீக்லியில் பாருங்கள், சரியான எவிடன்ஸ். இங்கே எப்படி சூப்பர் டைவர்ஜன்ஸ் பாருங்கள். இங்கே ஒரு ஹையா, அது கீழே இங்கே பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ஹை, செகண்ட் ஹை வந்து என்ன தான் மார்க்கெட் ப்ரைஸ் ஹையாக போயிருந்தாலும் ஆர்எஸ்ஐயில் வந்து ஹை போகல. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே அலர்ட் கொடுத்துருச்சு, மார்க்கெட் கீழே போகுதுரா, மேலே போகிற ஒவ்வொன்றத்தையும் ஷார்ட் அடி, கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ப்ராஃபிட் வந்துடும், கொஞ்சம் நாளில் ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்ஐ சொல்லிட்டுருக்கு. அதுதான் லார்ஜர் பிக்சர். உங்களுக்கு வீக்லியில் டெம்பரரியாக மேலே போனாலும் உடனே அடித்து கீழே வருது பார்த்தீங்களா, ஃபோர்ஸாக. அதுதான் மேட்ரு. ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜன்ஸ் போயிட்டுருக்கு. எப்போ அது அந்த ப்ளூ லைன் கீழே வருதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு மாறும் ஷார்ட்டுக்கு. மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணலாம் கொஞ்சம்.
மந்த்லிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஓப்பன் கீழே வந்துட்டுருக்கு இப்போது நிஃப்டி. இப்போ நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி இது பார்த்துடலாம். இருங்க வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம உல்ஃபில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். உல்ஃபில் ஜூம் உல்ஃபில் ஒரு பேட்டர்ன் பார்த்தனே. இங்கே அது நிஃப்டியில் இங்கே இது பிரேக் அவுட் கொடுத்து 22,000 இதெல்லாம் வந்து வீக்லியில். ஓகே, டெய்லியில் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன், அதுதான் தேடிட்டுருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அது பேங்க் நிஃப்டியாக இருக்குமோ? சரி, பேங்க் நிஃப்டிக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹைக்கனேஷியில் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹைக்கனேஷிலையும் எல்லா இண்டிகேட்டரும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எல்லா இண்டிகேட்டர் படியும் இன்னும் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இதில் இது சொல்லிட்டுருக்கு வீக்னஸ் இருக்குன்ட்டுன்னு. சூப்பர் ஐக்கனேஷி படியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீக்னஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டிலேருந்து வரலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி நம்ம பை மோடில் இருக்குது. இன்னும் வீக்னஸ் இல்லை, அந்தளவுக்கு தெரில. கேண்டில்லாம் இன்னும் சேஞ்ச் ஆகலை. பட் ஆனால் ஒரு டாப் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவர் பட் டாப் இன்னும் ஃபார்ம் ஆகலான்னா சரி, அடுத்து உல்ஃபில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எஸ், அது பேங்க் நிஃப்டியில் இல்லை, பேங்க் நிஃப்டியில் தான். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் முடித்து இந்த பேட்டர்ன் ரைசிங் வெஜ் பேட்டர்னையும் முடிச்சுட்டு உல்ஃபி படி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபிப்பில் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இது கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. மார்க்கெட் 48,500 கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. நிஃப்டிக்குமே அந்த 350க்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. 350 இல்லை, சாரி, 300க்கு கீழே அரௌண்ட் க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் நெகட்டிவ் ட்ரெண்ட். அது வரைக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மந்த்லி கால் அது மாதிரிலாம் கூட வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் டைவர்ஜன்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற ஹைக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஆர்எஸ்ஐயில் ஹை இருக்குது. பட் கேண்டில் மேலே இங்கே டாப்பு ஹையாக போயிருக்கு. நான் ஆர்எஸ்ஐ போல் பார்த்தீங்களா, நம்மளது சூப்பர் ஆர்எஸ்ஐங்க. டைவர்ஜன்ஸ்லாம் அப்படி நச்சுன்னு சின்னதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். நிஃப்டிக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் பேங்க் நிஃப்டி இது ஆர்எஸ்ஐ இதை பொறுத்த வரைக்கும் மந்த்லியில் ஆனால் டைவர்ஜன்ஸ் ஓடிட்டுருக்கு. இது பார்த்துக்கோங்க. ஒன்றும் பேங்க் நிஃப்டி பெருசாக மூவ் ஆகணும், இல்லாட்டினா டவுன் ட்ரெண்டு வர வாய்ப்புகள் அதிகம். ஸ்லாப்பிங் சேனல், அப்போர்ட் ஸ்லாப்பிங் சேனலில் போயிட்டுருக்கு. மூவிங் ஆவரேஜஸில் 48,000 கீழே வந்தால் தான் ஷார்ட் டேர்மில் பீரிஷ் ஆக ஆரம்பிக்கும். குவார்ட்டர்லியில் என்ன மாதிரி பேட்டர்ன், மந்த்லியில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மந்த்லியில் தான் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. குவார்ட்டர்லி, இயர்லி ஓகே. விக்ஸு பார்த்தலாம் அடுத்து. என்எஸ்சி விக்ஸ், வேரிஸ் விக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்து 14க்கு மேலே போயிட்டுருக்குது. இன்னும் 18க்கு வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 18 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆட்டம் ஆரம்பம். இப்பயே ஒன்றும் பண்ண முடியல, பயங்கர வாலட்டைலாக இருக்குது. நான் முடிவு எடுத்து பண்ணிட்டுருக்கானுங்கன்னு தெரில. எவனும் சம்பாதிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு மார்க்கெட். எல்லா பக்கமும் போகுது. இப்படி போனால் அப்படி போகுது, அப்படி போனால் இப்படி வருது. எஸ், விக்ஸுக்கும் ஆர்எஸ்ஐ பார்த்துடலாம் அடுத்து. ஆர்எஸ்ஐ விக்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள் டைவர்ஜன்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிருக்கு. நாம் வந்து ரிவ்யூக்கு வீடியோ அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தா கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து விக்ஸு அலர்ட் வந்துருக்குது நம்மளுக்கு. மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி பயங்கரமாக வரப்போகுது, டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுங்கிறதெல்லாம் விக்ஸ் ஃபஸ்ட்டே காமிச்சிடும். விக்ஸ் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ சூப்பர் ஐக்கனேஷி படியும் விக்ஸு பிரேக் அவுட் கொடுத்துட்டா அப்படி. வீக்லிலலாம் எப்படி போயிட்டுருக்குது? வீக்லியில் இன்னும் பெருசாக பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் அதெல்லாம் டக்குன்னு ஏற்றிடுவானுங்க. விக்ஸுக்கெல்லாம் வந்து கஷ்டமே பட மாட்டாங்க. டெய்லி 10% 20% ஏறும். அது சூப்பர் மூவ். ஓகே, வீக்லியில் என்ன சொல்லுது விக்ஸு? ஓகே, நம்ம லைக் பண்ணுங்கள் வீடியோவை, நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிகினராக இருந்தாலும் நாம் சூப்பராக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரோம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லாஸஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அசால்ட்டாக ரெக்கவர் பண்ணலாம். நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாழ்க்கை வளர்வதற்கு
நன்றி.